அற்புதங்களை செய்திருக்கிறார், விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென். நம் தேவனை ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சுகவல்லவரே, இல்லாதவரே, நீ நல்லவரே, சுகவல்லவரே, இல்லாதவரே, ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர், ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர், தகுதியே இந்த உயர்வுகள் எனக்கு உறுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இந்த உயர்வுகள் எனக்கு உறுதியான கிருபை காரணம் அதற்கு, நீதல்லவரே, சர்வவல்லவரே, கருங்கள் நீதல்லவரே, சர்வவல்லவரே, கருங்கள் முடிப்பார். இதுவரை நம்ம கூடவே இருக்கிறார். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே, தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே, தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே, நீ நல்லவரே, சுகவல்லவரே, கருங்கள் இல்லாதவரே, சர்வவல்லவரே, கருங்கள் இல்லாதவரே, சர்வவல்லவரே, கருங்கள் இல்லாதவரே, சர்வவல்லவரே, கருங்கள் விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க
முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீ நல்லவரே, சர்வவல்லவரே. சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என்னாதாரே. நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளுக்கு இருக்கும், திருச்சி பட்டணத்தில் இப்போல்லாம் புதுசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சிறப்பு அங்காடிகள்லாம் துவங்கி நடக்குது. ஆனால் திருச்சியில் கால் எடுத்து வைத்து அற்புதமாய் பிக் அண்ட் பேக் என்கிற ஒரு அங்காடி துவங்கி, அது மாத்திரமல்ல, ஆல் செயின்ஸ் சர்ச், திருச்சி புத்தூர் 4 ரோட் பகுதியில் இருக்கிற ஆல் செயின்ஸ் சர்ச்சில் முதன்மை பொறுப்பு. அது மாத்திரமல்ல, திருச்சியிலே காணப்படுகிற கார்மேல் பள்ளிகளுடைய குழுமத்தினுடைய தலைவர், அருமையான ஊழியக்காரர் தேவதாஸ் ஐயா இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு கூட உப தலைவராகவும் தாளாளராகவும் இருந்து வருகிற அம்மா ஊழியக்காரி பாக்கிஜோதி அம்மா இருப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டியவர்கள் வாழ்த்துங்கள். ஆமென். அவர்களோடு கூட என்னுடைய மூத்த குமாரனுடைய வயது, அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு. அத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 21க்கு மேல ஆண்டுகள் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கும், அவருடைய அன்பு, அந்த சுவிசேஷ பணி, இவெல்லாம் ஐக்கியம் கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபை என்னை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் புகழப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான 2 அழகான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார்கள். இவளை பார்க்கும் பொழுது பெல்லம்மாவை நான் பார்ப்பேன் சில நேரங்களில். என்ன சொன்னால், பார்க்கும் பொழுது அவருடைய பணி, துவக்க பணியே சிறுவர் மத்தியிலே தான் ஊழியம் செய்து துவங்கினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சிறுவர் ஊழியம் ஒரு மகத்தான ஊழியம். அல்லேலூயா. நான் ஒரு சமயம் என்னுடைய மாமி வீட்டுக்கு நாங்கள் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தாரை சந்தித்தோம். எதிர்மறையாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவ்வளோ பேசிக்கிட்டே போனோம். அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. என் பிள்ளைகள் கார்மேல் ஸ்கூலில், குடும்பத்தில் இருக்கிற பள்ளியில் படிக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷம். அப்படியா? நான் அம்மா பாக்கியஜோதி அம்மா அவர்கள் உரைத்த வார்த்தையினால தொடப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னார்கள். திருமணமாகி அவரிடத்துல குழந்தைகள்லாம் இருந்ததை அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டார். சிறு வயதில் நாம் விதைக்கிற விதைகள் அது மிகுந்த கனியை கொடுக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா.
ஆமென். அவளை அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஆகவே அற்புதமான ஊழியர்கள். நான் துவக்க காலத்தில் இருந்த எனக்கு இருந்த சவால்கள் மத்தியிலே நான் ஜெபித்த பொழுது அற்புதமாய் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுவிசேஷ அமைப்பும் சுவிசேஷ சூழ்நிலையும் கொண்ட இந்த பள்ளியை எங்களுக்கு காண்பித்தார். இந்த பள்ளியிலே சேர்ந்து முதல் அந்த சிறு பிராயத்திலிருந்து கிரிச்சி என்று சொல்வார்கள், குழந்தைகள் காப்பகத்திலிருந்து என் பிள்ளைகள் அங்கே படிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை 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 செலுத்துங்கள். என்னுடைய நண்பர், எனக்கு கொஞ்சம் ஜூனியர் தான் அவர், அவருடைய அகிலன் கூப்பிடும் பொழுது அவர் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் அவர் ஆங்கில ஆசிரியராகவும் அது மாத்திரமல்ல இசை பயிற்சியாளர்களாம் இருக்கிறார். சொன்னார், என் பள்ளியில நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ நான் ஒன்று மட்டும் நினச்சேன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனங்களை போதிக்கிற பள்ளிகள் தான் சிறப்பானது. அல்லேலூயா. அவ்விடத்துக்கு எங்களை நடத்தினார். கர்த்தர் இம்மட்டும் என் பிள்ளைகளை நன்கு கொண்டு வந்திருக்கிறார். நினச்சி பார்க்கும் பொழுது மூத்தவர் சென்ட் ஜோசப் தூய வளனார் கல்லூரியிலே பிஎஸ்சி பாட்னி முடிக்கும்போது சொல்கிறாரு, எவ்வளோ நல்லதுப்பா, அங்கே நான் படித்ததுனால, கார்மேலில் நான் படித்ததுனால இங்கே என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களாமே. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் விரயமே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவுதான் நீங்கள் வியாபாரத்தில் செலவிட்டாலும் பிள்ளைகளுக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். அது விசேஷமாக உணவு அருந்தும் பொழுது எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உணவு அருந்துங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் 128 அதே ஆதாரத்தில் சொல்லும் பொழுது, உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளை போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகளில் அவர்கள் உருவாக்கின பிள்ளைகள் தான் ஜாஷுவாவும் கேலபும். ஸ்தோத்திரம். அவள் சொல்லும் பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது பாஸ்டர். பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்கள் எனக்கு இந்த சிரமங்கள் வந்த பொழுது உடனே பிள்ளைகள் சொல்லும் பொழுது உடனே தங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடோடி அங்கே இருக்கிற மருத்துவர்களோடு கூட பேசி, அது மாத்திரமல்ல பொருளாதாரத்தில் மற்ற காரியங்களில் கூட நின்ற அற்புதமான தகப்பன் தாய்க்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். என்னை கேட்கும் அன்பானவர்களே, இவர்கள் மாம்ச சித்தத்தினால பிறவாமல் புருஷ சித்தத்தினால பிறவாமல் தேவனால பிறந்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நாம் எல்லாரும் வேற்று தாயுடைய வயிற்றுல பிறந்திருக்கலாம், கற்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு தகப்பன் நமக்கு வித்து கொடுத்திருக்கலாம். ஆனா அழியாத வித்தாகிய இயேசுவின் வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாய் தகப்பனும் நம்மளே மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கூடாது, நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லி முதல் நாளிலே என்கிட்ட சொன்னாங்க. பட் கர்த்தர் இந்த நாளிலுமாக நேற்று முன்தினம் உங்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது மறுப்பே தெரிவிக்கல, முன்னாடி சொல்லியிருக்கலாம், பட் ஆனாலும் நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி கர்த்தர் ஏற்ற வார்த்தைகளை தந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். அம்மா அவர்களை அழைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. இந்த நாளிலே உங்களுடைய பாஸ்டர், உங்கள் பாஸ்டரில் எங்கள் பாஸ்டர் தான் அவர். நம்ம பாஸ்டர் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. நான் உற்சாகமாக சொன்னேன் வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே சரீரத்தில் பயங்கர பலகீனம். ஏன்னா நேற்றைய தினம் ஒரு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அதை போயிட்டு முடிச்சுட்டு நைட் திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு காலையிலே உற்சாகமாக வந்து விட்டேன்.
பல நாட்களுக்கு முன்பாகவே நான் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும், எனக்கு ஒரு ஆசை, வரணும்னு நினைச்சேன். பட் வர முடியவில்லை. முதல்ல நான் ஏன் இந்த சபையை நான் மிக பெரிதாக மதிப்பேன் என்று சொன்னால், நானும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த இடத்துல தான் நாங்கள் எங்களுடைய முழுக்க ஞானஸ்நானத்தை நம்முடைய பாஸ்டர் கையால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், நீ இன்றைய தினம் போய் முழுக்க ஞானஸ்நானம் எடு. அப்போ நான் எங்கே சாமியை நான் போகணும்னு சொல்லும் பொழுது எனக்கு பாஸ்டர் ஆண்டவர் என் கண்களில் காட்டினார். உடனே நான் ஒரு ஃபோன் தான் பண்ணேன், பாஸ்டர் நான் உங்கள் சபைக்கு வரலாமா என்று சொல்லி. ஒரு நாள் காலை வேளையில் ஒரு 9 மணி இருக்கும், நான் வரலாமான்னு கேட்டேன். அவசியம் வாங்கம்மான்னாரு. உடனே நானும் என் பிள்ளைகளுமாக, என்னுடைய 2 பிள்ளைகள், என் கணவர் அதுக்கு முன்பதாகவே முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க, நான் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு அந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக, ஒரு மே மாதம் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்திலே ஒரு முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் நாங்கள் மாட்டி வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த சபைகளை நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஏனோ எனக்கு அப்படியே தள்ளி கொண்டே போயிடுச்சு. அதனால தான் அது என் சிந்தையிலே இருந்ததுனால வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க வர முடியுமான்னு சொல்லி. நான் உடனே சொன்னேன், நான் வரேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம போகாமல் இருப்பதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை ஞாபகப்படுத்தி கொண்டு வர்றார். ஒருவேளை இன்றைக்கு என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு விசை ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கேட்போம். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். அன்புள்ள சுவாமி, ஓய்வு நாளின் பரிசுத்தரே, ஓய்வு நாள் காலையிலே எப்பொழுதும் உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களை வழிநடத்துகிற எங்கள் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் கூட்டி தருவது எங்களுக்கு மிகப்பெரிய கிருபை சுவாமி. உங்களுடைய சித்தம் அப்பா, இந்த நாள் எங்களுக்கு விசேஷித்த நாளாக நீங்க மாற்றி கொடுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய உள்ளத்திலே கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் நிற்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் அப்பா, இந்த நாள் அவருடைய தேவைகளை சந்திக்கிற நாளாகும், அவர்கள் குறைகளை நிவர்த்தியாக்குகிற நாளாகும், உடைய வலதுகரம் நீட்டப்படுகிற நாளாகும். இந்த நாளை நீர் குறித்து வைங்க சுவாமி. வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களையும் அனைத்து ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த மகா பெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஆஸ்வத்தாங்க. உடைய மெல்லிய சத்தத்துக்காக நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் அப்பா. கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொடுங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் முன்பாக நான் நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்கு இன்னும் அதிகமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நானும் என் கணவரும் இந்த இடத்திற்கு வருவதற்கு ஆண்டவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே என் ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாய் நான் துதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால இது என்னுடைய சிறுவர் ஊழியத்தின் மத்தியில் இருப்பது எனக்கு 46வது வருஷம். ஆண்டவர் 1980 இம்மட்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய எனக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். சிறுவர் ஊழியம் மட்டும் இல்லாதல் இப்படி சபைகளில் பேசுவதற்கு ஆண்டவர் என்னை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். எங்கு கூப்பிட்டாலும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுட்டு நான் உடனடியாக சரின்னு சொல்லி போவேன். வெள்ளிக்கிழமை காலையில் எங்களோடு நானும் என் கணவரும் காலையில் எழும்பினோடனே இந்த வேதம் வாசித்து ஜெபிப்போம். ரெகுலராக அதை செய்வோம். அப்போ அன்னைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்தார். இப்போ மீண்டுமா இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்கிறாருப்பா, என்ன விஷயம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மீண்டுமாக இந்த வசனத்தை கொண்டு நம்மளோடு இடைப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் சாயங்கால வேளையில் பாஸ்டர் என்னை கூப்பிடும் பொழுது
அப்போ உடனே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீ இந்த இடத்துக்கு என்னை எதுக்கு அழைச்சிட்டு போறீங்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னார். அப்போ காலையில் சொன்ன வசனம் உங்களுடைய சபையில் உங்களோடு பேசுவதற்காக மீண்டுமாக கொடுக்கப்பட்ட வசனம் என்று சொல்லி நான் அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனால் இன்னைக்கு என்ன கோணத்தில் உங்களோடு பேசுவதற்கு என்னை கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் அந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு சிறு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையும் சொல்லிட்டு நான் வேகமாக நான் வசனத்திற்குள்ளாக நான் செல்ல ஆசைப்படுகிறேன். அநேகமாக எல்லாருமே வேதத்தை கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஸோ எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் சங்கீதம் 138 அதிகாரம். அதில் என்ன வசனம், முக்கியமான வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரியா? சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக, சொல்லுவோமா எல்லாருமே? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அதுல எது? உங்களுக்கு தான் எழுதப்பட்ட வசனம், எனக்கு பாக்கிய ஜோதியாக எனக்கு எழுதப்பட்ட வசனம் இது. தேவதாஸ் சாமியல்ங்கிற என்னுடைய கணவருக்காக எழுதப்பட்ட வசனம் தான் அது. ஏன்னா அதில் போட்டிருக்காரு உமது கரத்தின் கிரியை. நானும் நீங்களும் யாரு? அவருடைய கரத்தின் கிரியையா? நான் நெகிழாம இருக்கணுமா, நீங்க நெகிழாம இருக்கணுமா? அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? எனக்காக யாவையும் செய்து. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். என்ன? எதை? யாவையும். என்ன செய்வார் சொல்லுங்க? செய்து செய்வார். நான் போட்டிருக்கு செய்து. பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் வேதத்துல ஆழமான சத்தியம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்ல, ஒவ்வொரு எழுத்துக்கும் செய்து முடிப்பார். அப்படின்னா என்னது? செய்து முடிச்சுட்டாருன்னு போட்டிருக்கிறாரா? செய்து முடிக்கிறாருன்னு போட்டிருக்கா? செய்து முடிப்பாருன்னு போட்டிருக்கா? அப்படின்னா என்ன? உங்களுடைய இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கும் செய்து முடிக்க போறாரு, அடுத்த 20 வருஷத்துக்கும் செய்து முடிக்க போறாரு. ஆமென். ஆனா அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? என்ன அடங்கி இருக்கு? செய்து முடிப்பாருங்கிற சொல்லுங்க பாப்போம். கரெக்டான வார்த்தைக்கு நான் எஸ் சொல்வேன். எல்லாரும் சொல்லலாம். காலத்துக்கு பொருத்தமா உள்ளது. கரெக்ட். அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு வார்த்தை என்ன? எல்லாவற்றையும். கரெக்ட். முடிப்பார்னு சொல்லிட்டாரு. நம்ம கண்ணில் உறுதியாக. உறுதிக்கு இன்னொரு வார்த்தை நிச்சயமாக. அதுக்கு என்ன ஒரு வார்த்தை? கிருபை. அதுக்கு என்ன வார்த்தை? விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எங்க படிச்சிருக்கிறோம்? எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம். அழகான ஒரு வசனம் அது. அந்த விசுவாசம் எங்க இருக்குது பாருங்க, உள்ளேயே அடங்கி இருக்குது. நான் ஒரு கணித ஆசிரியர், மேக்ஸ் டீச்சர். சரியா? 35 இது 37வது வருஷமா நான் கணித ஆசிரியரை வேலை செய்கிறேன். இப்பவும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்பவும் டெய்லி மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். மேக்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணணும்? பதில் சொல்லணுமா வேணாமா? சரி, நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். சரியா? நான் அப்படியே என்ன செய்ய முடியாது, அப்படியே லெக்சர் மெத்தட்ல நான் போவே மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நாம இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாமா? ஆமா, உங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்றவங்க ஒரு கை வைத்துக்கலாம் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் கை வரலையே, கொண்டு வரலையோ, வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா? இல்ல சரி, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கணும். நான் உண்மையா சொல்றேன், நான் ஏதோ பெரிய செமினரிக்கு போயோ இல்லை பெரிய தியாலஜிக்கல் காலேஜில் போயோ படித்து வந்தது கிடையாது. நான் என் அனுபவமாய் நான் படித்து கொண்ட காரியத்தை நான் உங்களோடு நான் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சரி, இந்த வசனத்தை நம்ம முன்னாடி வச்சுக்குவோம். கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உண்மையிலே இன்னைக்கு நம்ம பாஸ்டரை பார்க்கும்போது அவருடைய கிருபைங்க. அந்த நாளில் அவங்க சிக்கா இருந்தப்போ தம்பி ஜாஷ்வா எனக்கு கால் பண்ணாங்க. நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் தெரியாத நம்பர் நான் எடுக்கலை. அப்புறம் திரும்பவும் அந்த கால் அடுத்த நிமிஷம் மறுபடியும் வந்தோடனே சரி யாரோ நம்மளை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது உடனே நான் எடுத்தேன். தம்பி சில விஷயங்களை சொல்லும்போது சரிம்மா நீ என்னன்னு பாரு, நான் வந்துடுறேன், நானும் வரேன், நான் அங்கிளும் வரோன்னு சொல்லிட்டு போயிட்டோம். உடனடியாக நாங்கள் போயிட்டோம். பாஸ்டர் அம்மாவும் அவங்க 2 பிள்ளைகளும் தான் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். அப்புறம் இந்த டாக்டரை பார்த்து நாங்கள் பேசினோம். இவங்களுக்கு செய்தது ஒரு பெண் மருத்துவர். எனக்கு ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு. ஒரு பெண் மருத்துவராச்சே, இவங்க எந்த அளவுக்கு நல்லா செய்வாங்களா, அவ்வளோ டேலண்ட் இருக்குமா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலனம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா வெளியில் வந்தாங்க. இவங்கள பாஸ்டர் ஐசியூக்கு அனுப்பி விடும்போது அதுக்கு முன்னாடி வெளியில் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஓடி போய் பேசினோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, அம்மா ஒரு 48 hours நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, 48 மணி நேரத்திற்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் 2 நாளாக முன்னாடி மாரடைப்பு வந்துருச்சு. அவங்க தமிழில் தான் ஒரு மலையாளி டாக்டர் மாதிரி தெரிஞ்சது. தமிழில் அவங்க 2 நாளாக மாரடைப்பில் சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு. பார்த்துக்குங்களேன், உமது கிருபை 2 நாளாக சுற்றிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ விஷயம் கேள்விப்படுறோம். மாரடைப்பு வந்துச்சு, என்னன்னே தெரிலங்க, பேசிட்டே இருந்தாரு, பொட்டுன்னு போயிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் குறித்து நாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்களா, அவருடைய கரத்தின் கிரியைகள் நெகிழ விடாதிருப்பாராக. நெகிழ விடலை பாருங்களேன், எத்தனை பெரிய கிருபை. கிருபை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது 48 அவங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது வரல. ஸோ we have to wait for 48 hours அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் சொன்னேன் ஜெபிப்போம், ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி. அடுத்த நாள் மதியானம் என்ன சொல்கிறாங்க அதே டாக்டர், அந்த அம்மா என்ன, ஏங்க நீங்கள் யாரை கும்பிடுறீங்கன்னு தெரியல, உங்கள் தெய்வம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு ஆமா ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமா. 48 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா பேஸ் மேக்கர் வைப்போம் அப்படின்னு சொன்ன அதே வாய் இப்போ என்ன சொல்லுது, ஹார்ட் ரேட் நல்லா கூடி வந்துருச்சு. ஆண்டோடைய கிருபை. ஆனாலும் பாஸ்டர் நீங்கள் இப்படி ஓடக்கூடாது, சுத்தக்கூடாது, இந்த அளவுக்கு மைக்க பிடிச்சி பேசக்கூடாது, சபையின் மூப்பர்கள் யார் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, அடுத்த 3 மாசத்துக்கு பாஸ்டர் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார், நீங்க பொறுப்பு எடுத்துட்டு 3 மாசம் அவரை சும்மா உட்கார வைக்கணும், அவருக்கு மைக்கு கொடுக்க கூடாது. யார் அவர் மைக்கை வாங்கிட்டு வேலை செய்வீங்க சொல்லுங்க, கையை வைத்துங்க. ரைட், பார்த்துக்கிங்களா? உங்களை நம்பி தான் நான் சொல்லிட்டு விட்டுட்டு போக போறேன். ஏன்னா நம்ம பாஸ்டர் நமக்கு தேவை. அந்த நாளிலிருந்து நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னை வரைக்கும் என்னுடைய முதல் ஜெபத்தை செய்பவர் நம்முடைய பாஸ்டர் தான். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சாப்பல் கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தார். நீ செய் என்று சொல்லிட்டார். அதெல்லாம் நான் என்னுடைய கதையை சொன்னேன்னா 4 நாள் கூட பத்தாது, அந்த அளவுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தவர் நம்ம பாஸ்டர். என்னை இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் நான் ஒரு பெண், நான் எப்பவுமே சொல்வேன் பெண்கள் கொஞ்சம் பலவீன பாண்டங்கள், முன்னின்று நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு நம்ம சரியா செய்வோமோன்னு ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆண்கள் ஆண்டவர் இயற்கையாகவே அவங்களை சுப்ரீமா படைச்சிட்டார் இல்லையா? பெண்கள் முதல்ல ஆமா சொல்லணும், வேகமா சொல்லணும், உண்மையா இல்லையா? கொஞ்சம் பேருக்கு வர்றதுக்கு வாயில் அந்த ஆமான்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமாவா இல்லையா? எனக்கு இந்த சத்தம் பத்தாது. ஆமாவா இல்லையா? ஆமா, எஸ், கண்டிப்பா. ஆண்டவருடைய படைப்பில் உன்னதமாய் முதன்மையாய் வைத்தது ஆண்மகன்களை தான். அதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது,
நினச்ச மாதிரி செய்யக்கூடாது, தப்பு. நான் தான் நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு உங்களை அடிமைப்படுத்த முடியாதுங்க, அதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அப்போ என்னைய போய் ஒரு ஆலயத்தை ஸ்கூலுக்குள்ள ஒரு சேப்பலில் கட்டுங்கும் போது நான் ரொம்ப தயங்கி போய் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்த அந்த தரிசனம், அந்த கட்டளைக்கு ஜூலை மாதம் வரைக்கும் நான் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சிக்னஸ், கை வந்து பிறண்டுருச்சு, இந்த பால் சாக்கெட்லேருந்து வெளியில் வந்துருச்சு. அதை திரும்ப தூக்கி உள்ளே போட்டு அதுக்கு சரி பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தார். ஸோ பார்த்து ஜெபிச்சுட்டு போகலான்ட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கா, எனக்கு என்ன செய்யன்னு தெரில, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் தாமதம். டக்குன்னு எழும்பி நின்னாங்க. எழும்பி நின்றுட்டு தன்னுடைய பின் பாக்கெட்டில் கையை வச்சாங்க. கையை வச்சு ஒரு சும்மா கையிலேருந்து எடுத்து என் கையில் இதை பிடிங்க மாமல்ல அப்படின்னாரு. நான் சரி, எதுக்கு பாஸ்டர்? ஆலயம் கட்ட போகிறீங்க, நீங்கள் தான் கட்டுறீங்க, இதுதான் என்னுடைய முதல் காணிக்கை, பிடிங்க அப்படின்னாரு. அந்த அக்கௌண்ட்டை முதல்ல ஓப்பன் பண்ணி வச்சவர் நம்ம பாஸ்டர் தான். எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜோப் பண்ணாங்க. எப்படி சொன்னாங்க? ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருமா, எவ்வளோ பெரிய விஷயம், செய்ய ஆரம்பிங்க, நீங்களும் ஐயாவும் சேர்ந்துட்டு இதை செய்யுங்க, ஆண்டவர் நடத்துவார். நாங்கள் உண்மையாங்க, நான் பாஸ்டர் நீங்கள் எனக்கு நான் தான் முதல்ல தரணும், நான் தான் முதல்ல தரணும் அப்படின்னாங்க. உண்மையில இன்றைக்கு நான் அதை மறப்பதில்லை பாஸ்டர். இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் நிறைய இடத்துல தேவை, நிறைய பேருக்கு தேவை, நிறைய ஊழியங்களுக்கு தேவை. இன்னைக்கு நான் நிறைய பாஸ்டர்ஸ் நான் சந்திக்கிறேன். எனக்கு 60 வயது ஆகிவிட்டது. இவ்வளோ என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நான் நிற்கிறேன், ஆண்டவருக்காக நிற்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஊழியத்தின் மேல் ஆர்வம், முழுமையான ஆர்வம் கொண்ட நபர்கள் ஆண்டவருக்கு தேவை. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் பாஸ்டருக்கு ஆயுசை கூட்டி கொடுத்து, நிச்சயமாக தீர்க்க ஆயுசை கொடுத்து இன்னும் பல பேருக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துவார்னு நான் நம்புகிறேன். சார், ஸோ ஒரு நல்ல ஒரு பெண் மருத்துவரை வச்சு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் அதான் சொன்னேன், இவங்க எப்படி செய்வாங்களோன்னு ஒரு பயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக செய்து இன்னைக்கு கொண்டு வந்து நான் முன்பாக நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர், இன்னும் அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு மைக்கு கிடையாது. ஆமாம், பாஸ்டருக்கு மைக் கொடுக்கக்கூடாது. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஏன்னு சொன்னால், இதை விட அடுத்த ஸ்டேஜில் கடந்து வந்தவங்க என்னுடைய கணவர். அவருக்கு வந்து பாஸ்டருக்கு 95% பிளாக்குங்க, என் கணவருக்கு 100% பிளாக். எப்படியோ ஒரு விளையாட்டாக தான். இப்போ எப்படி அவங்களும் ஒரு விளையாட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் எமர்ஜென்சியை உள்ளே கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய கணவரும் கொண்டு போகப்பட்டார் உள்ளார. அவங்க சொல்லிட்டாங்க, கோல்டன் பீரியட் 5 மணிக்கு வலி நெஞ்சில் வரல, நெஞ்சு இந்த வலது கையில் இடது கையில் வரல, எங்கேயுமே வரல. நம்ம அந்த அல்சர் பெயின் சொல்லுவோம் பாருங்க, அந்த இடத்துல தான் சும்மா ஸ்லைட்டு பெயின். காலைல 5 மணிக்கு, அப்புறம் ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் வேத்து ஊற்றி இருந்தது, ரொம்பவும் இல்லை, முத்து தண்ணி மாதிரி இருந்தது. இங்கெல்லாம் என்னப்பா என்ன இப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டாங்க. இங்கே பாரு, இப்படிலாம் செய்கிறாங்க எனக்கு என் முன்னாடி. பாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம எதுக்கும் வேணா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டுருவோமா? நோ 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 நோ, என் ஹார்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் எங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி சும்மா ஒரு ECG எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போனோம். 5 மணிக்கு நடந்த கதைக்கு 10 மணிக்கு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம். அதுக்குள்ளே அவங்களே சாப்பிட்டு அவங்களே குளித்து எல்லாம் படிக்கட்டு இறங்கி 2 மாடி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம். ECG மிஷின் வேலை செய்யலையோன்னு நினச்சிட்டாங்க அந்த நர்ஸ். ECG எடுத்து பார்த்துருவான்னா இப்போ எப்படி போகுது, எப்படி போகணும், அலையலையாக போகணுமா? என் கணவருக்கு எப்படி போகுது? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹார்ட்டு டப்புன்னு நிற்க போகுது. அந்த நர்ஸுக்கு பயம் வந்துருச்சு. உடனே இந்த அம்மா நம்ம மிஷின் சரியாக நம்ம வைக்கல போச்சா, திரும்ப எடுக்குது. திரும்ப எடுத்தால் திரும்பவும் அதே மாதிரி போகுது. அவங்களுக்கு எங்களோட ஃபேமிலி டாக்டர் அவர் ட்ராவலில் வந்துட்டுருக்கிறார். உடனே இந்த அம்மா டாக்டருக்கு கால் பண்ணிங்க, டாக்டர் ரவி ஸ்டீஃபன்,
அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஏய் நீ என்ன சொல்கிற, சரி பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் திரும்ப பாருன்னு இருக்கிறார். உடனே பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் திரும்ப பார்க்குறாங்க. அங்கே போனால் அங்கேயும் ஆல்ரெடி எத்தனை மணி நேரம் முடிஞ்சு போச்சு, 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு. திரும்ப அங்கேயும் போனால் அங்கேயும் இதே மாதிரி. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்களோடு இவங்களுடைய கசின் அவங்க தான் போயிருந்தாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸு, நீங்கள் உடனடியாக கேஎம்சி போங்க. என் வீட்டுக்காருக்கு அது தெரியாது. உடனே அவர் என்ன சொல்லுங்க, இல்லை நான் எப்பவும் பக்கத்து ராணால டாக்டர் செந்தில்குமார் அவரெல்லாம் நாங்கள் அறிய வளர்ந்து வந்த பிள்ளைகள், இன்னைக்கு ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட். உடனே அவரை போய் தான் பார்ப்பேன். அங்கே போனால் அவங்க உடனே மானிட்டரில் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க சம்திங் ராங். பட் அந்த இடத்துல டாக்டர் செந்தில்குமார் இல்லை, அவருடைய தம்பி பார்க்குறா. என்கிட்ட என்ன சொல்லலாம், கேஎம்சி கொண்டு போங்க. இங்கே வந்தால் 11:45, கோல்டன் பீரியட் முடிஞ்சு போச்சு. 5 மணி நடந்த கதை 6:45 மணி நேரம். ஆண்டவருடைய கிருபை, உமது கிருபை என்றும் உள்ளது. இங்கே பாருங்க, ஆன்ஜியோ லேப் அங்கே இல்லை, அங்கே ஃபுல். அதனால் அந்த டாக்டர் ஞானமாக என்ன பண்ணிட்டாரு, கேஎம்சிக்கு அனுப்பி அங்கே ஆன்ஜியோ லேபை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவசரமாக இவங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. என்னை திரும்பி கூட பார்க்கல இவங்க, அதுக்குள்ளே அடித்து புரண்டு கொண்டு போகிறாங்க. அடுத்த நாள் நான் கேட்குறேன், அங்கே இருந்த ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருடைய மகன். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி என்னப்பா அங்கிளுக்கு, ஆண்டி நேற்று நீங்கள் வந்த நிலைமையில் 5 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். விளங்குதா நான் சொல்றது? 100% பிளாக். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்னைக்கு நம்மளை நெகிழ விடாம ஆண்டவர் நீ இடத்துல கொண்டு நிக்க வச்சிருக்கிறார்தான் ஆண்டவருடைய சுத்த கிருபைங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த ஆன்ஜியோ லேப் அங்கே 2 லேப் இருக்குது கேஎம்சியில். ஒரு லேப் ஃப்ரீயாக இருக்கும்போது வேகம் அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 1.5 மணி நேரத்தில் அவங்கள வெளியே கொண்டு வராங்க. எஸ், இஸ் ஓகே. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பாரா அப்படிங்கிற கவலையில் வந்திருந்தீங்கன்னா, இல்லை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என் முன்பாக நிற்குது, இந்த கல்லை யார் புரட்டி போடுவா, இப்படி ஒரு கல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத ஒரு கல். மரியாள் போனாங்க, சுகந்த வர்க்கம் இடணும்னு போறாங்க, எனக்கு யாராவது கல்லை புரட்டி வச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு கஷ்டத்தோடு. ஏன்னா அது என்ன பண்ணிட்டாங்க, கல்லை போட்டு சீல் பண்ணி வச்சாச்சு. ஆனா அவங்க உள்ள நுழையிறாங்க, என்ன நடந்திருக்கு, கல் புரட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கல் நிக்குதே, நான் நினைக்கவே இல்லையே இப்படி ஒரு கல் இந்த மாதிரி வறுமை என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இல்ல நோய்ங்கிற கல்லா, கடன்கிற கல்லா, சோர்வுங்கிற கல்லா, இல்ல டிப்ரெஷன்ங்கிற கல்லா, எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லிட்டே போங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் போது கல் புரட்டப்பட்டிருப்பதை நீங்க காண்பீர்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய நாமம் எத்தனை நல்லது இல்ல, எத்தனை நல்லது இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை புரட்டி போடுவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக நிற்கிறார். எப்போ அதுக்கெல்லாம் சில விஷயங்களை சங்கீதத்துல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்பதாக என்னுடைய ஒரே ஒரு சின்ன சாட்சி, என்னோட சாட்சி மிக பெருசு. நான் ரொம்ப சுருக்கமா ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வசனத்துக்குள்ளாக நான் போக வேண்டும். ஆண்டுடைய கிருபையினால நான் 1989ஆம் வருஷம் இந்த பட்டணத்துக்கு, திருச்சி பட்டணத்துக்கு நான் திருமணமாகி வந்தேன். அதுக்கு முன்பதாக நான் பிறந்தது பூர்வீகம் நெல்லை, ஆனால் வளர்ந்தது எல்லாம் நான் கோவை மாநகரத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பெற்றோர் நல்ல ஒரு வியாபார குடும்பம். அப்பா 1955 அங்கே வியாபாரம் செய்து ஆண்டுடைய கிருபையினாலே 4 கடைகள் வைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருந்தார். மிக சாதாரண ஆரம்பம், ஆனால் ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நாளில் தான் 89 நான் திருமணமாகி இந்த பட்டணத்துக்கு நான் வருகிறேன். இங்கே ஆனால் 89ஆம் வருஷம் என்னுடைய திருமணம்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க,
மிகவும் பயபக்தியாக எங்களை வளர்த்தார்கள். எங்கள் அம்மாவும் சண்டே ஸ்கூல் டீச்சர், சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டென்ட். அவங்க வந்து அப்புறம் 40 வருஷங்கள் சூப்பர். இன்னைக்கு அவங்க 84 வயது. அவங்க வந்து இப்போ நடக்க முடியாது, வீட்டிலே ஒரு வாக்கர் வச்சு வைத்துக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. அப்பா 2016 இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் எங்கள் அப்பாவை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய காரியங்களை செய்தார். நான் 89 இங்கே வரும் பொழுது அப்போ என்னுடைய கணவர் வந்து சில சின்ன சின்ன கடைகள் எல்லாம் அவங்க அப்பா வைத்து கொடுத்த கடைகளை கவனித்து கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு முதன் முறையாக இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு செல்ஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று சொல்லி பிக் அண்ட் பேக் என்று நாங்கள் 89 ஆரம்பித்தோம். ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு முன்பாகவே 87ஆம் வருஷம் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நம்முடைய தேவன் தரிசனங்களின் தேவன். உண்மையா? எத்தனை பேர் தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தரிசனங்களை நான் பார்க்க வேண்டும். தரிசனங்கள் வந்து வரும் காலத்தை குறித்து உங்களோடு பேசுவதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை நோக்கி நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இது நடைபெறுங்கிற விசுவாசம் வேணும். 1987 ஜூலை மாதம் 11ஆம் தேதி எனக்கு ஒரு அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தின் வாயிலாக பிறந்தது தான் இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை எனக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டு கிடையாது, ஒன்லி எ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். இன்றைக்கு நான் செய்திருந்தேன்னா இன்னும் 10 இடத்துல ஒருவேளை உங்கள் ஏரியாவில் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு 10-15 இடத்துல செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் மாதிரி பிக் அண்ட் பேக்கை கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய ஆவலோடு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை 10 வருடங்கள் வியாபாரத்தில் இருந்துட்டு வியாபாரத்தின் மூலமாக மக்களோடு இடைப்படுவது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு என்னை அப்படியாக தரிசனத்துக்கு நேராக வழி நடத்தினார். இன்றைக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவி, அது அப்பாவுடைய துணையோடு தான் நாங்கள் நிறுவனோம். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஜாக்கிரதையோடு அங்கே வருவது மாணவர்கள் அல்ல, ஆத்துமாக்கள். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அதுதான். நீ மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறத மட்டும் கற்றுக் கொடுக்காத, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆத்துமாவை நீ எப்படி ஆண்டவருக்கு நேராகவும் நடத்த வேண்டுமோ அது உன்னுடைய கட்டாய கடமை என்று சொல்லி ஒரு கட்டளையாக எங்களுக்கு கொடுத்தார். ஸோ எப்போ எந்த காரியம் ஆரம்பித்தாலும் ஜெபித்து தான் ஆரம்பிப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலும் முதல்ல ஜெபம். எக்ஸாமுக்கு போகிறாங்களா, அந்த சிட் ஆலயத்தில் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபித்து தான் எக்ஸாமுக்கு அனுப்புவேன். இன்னை வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். படிக்காத ஒரு மாணவனை கூட படிக்க வச்சிடறார். நான் இல்லை, உன் பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒரு டூல் தான், ஒரு சின்ன கருவி தான் அந்த இடத்துல. ஆனால் போதிக்கிறது யாரு? ஆண்டவர், கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி அந்த இடத்துல இருப்பதுனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, இந்த 10ஆவதுல இந்த வருஷம் 2 ஸ்பெஷல் சில்ட்ரன் முதற்கொண்டு எழுதியிருக்கிறாங்க. ஸ்கிரைப் வச்சு ஆட்டிசமில் வந்த பிள்ளைங்க இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால அந்த 2 பிள்ளைகள் கூட எழுதியிருக்காங்க. ஆட்டிசமில் வந்து படித்து இன்னைக்கு காலேஜ் முடித்த பசங்களும் உண்டு. ஏன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஏகப்பட்ட பிள்ளைகள் அப்படியும் படித்து வெளியே வந்திருக்கு. ஆண்டவர் எங்களை வித்தியாசமாக உபயோகப்படுத்தார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் 2021 எங்கள் அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்ட்டு நாங்கள் யாவருமாக கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர் போயிட்டு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்காக போனேன். 24ஆம் தேதி போயிட்டு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அங்கே கொண்டாடிட்டு 26ஆம் தேதி என்னுடைய மாமியார், என் கணவருடைய தாயார் எங்களோடு இருப்பதனால அவங்க தனியாக வேறு இருக்கிறாங்களேன்னு சொல்லி என்னுடைய மகனுக்கும் ஒரு எக்ஸாம், அதனால் அடுத்த நாள் காலையில் வேகமாக நாங்கள் கிளம்பினோம். கிளம்பும் பொழுது காலையில் 6 மணிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம். எங்களுக்கு அது வந்து ஒரு புது கார் அப்போ தான் எடுத்திருந்தோம். பழைய காரை கொடுத்துட்டு கிறிஸ்டா கார், இன்னோவா கிறிஸ்டாவை அன்றைக்கு தான் அது நாங்கள் 3ஆவதாக நாங்கள் பிரயாணம் பட்டு போயிருக்கிறோம். அதுக்கு முன்னாக 2 நாள் தான் அந்த கார் வெளியே எடுத்திருந்தோம். அன்னைக்கு பிரயாணப்பட்டு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 8-8:15 மணிக்கு நாங்கள் கரூரை கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த கரூர் அடுத்தாப்புல இருக்கிற டோலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி அந்த புதுக்கோட்டைங்கிற இடத்துல எங்களுடைய கார் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாக மாட்டியது. பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கூம்பு கற்கள் மாதிரி இருந்துச்சு. மேபி ஃபாகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் மாதம் அதிகமான ஒரு
பனி மூட்டம்னாலேயோ நோ தெரியல, அந்த இடத்துல இடிச்சதுனால ஒருவேளை அந்த ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆனதுனாலயா எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல. நாங்கள் 7 பேர் அதில் பிரயாணம் பண்ணிட்டோம். இந்த கார் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து ஒரு பெரிய பள்ளம், 12 அடி பள்ளத்தில் இருக்கிற பள்ளத்துக்குள்ளாக அந்த எங்களுடைய கார் கீழே விழுந்துருச்சு. விழும்போது பின்னாடி இருக்கிற டிக்கி கதவு இருக்கும் இல்லையா, அது திறந்து அந்த அந்த 12 அடிக்கு மேலேருந்து நான் வந்து தூக்கி எறியப்பட்டேன். ஒரு 30 அடி தள்ளி போய் ஒரு முள்ளு மரத்துக்குள்ளாக போய் நான் விழுந்து விட்டேன். என்னுடைய கணவர் மற்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருந்ததுனால பெல்ட் போட்டிருந்ததுனால எல்லாம் வண்டிக்குள்ளேயே அடிபட்டு கீழே விழுந்தான். ஆனால் நான் நடுவில் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், பெல்ட் போடாமல் இருந்தேன், நடுவில் தானே இருக்கிறோன்ட்டு நான் தூக்கி எறியப்பட்டேன். அது கீழே விழுந்து திரும்ப போய் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் இடித்து நின்றுருக்குது. இடித்த கம்பம் அந்த பக்கமாக சாஞ்சதுனால கார் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த பக்கம் திரும்பிங்கன்னா லைவ் வயர்ஸ் கீழே விழுந்து அவங்களுக்கு தெரியும், கார் என்ன ஆயிருக்கும், ஃபயர் ஆயிருக்கும். அதையும் ஆண்டவர் அழகாய் காத்து கொண்டார். ஆனால் நான் என்னை கொண்டு போய் போட்டதுனால எனக்கு பயங்கர அடி, சரியான அடி. என் கணவருக்கு இடுப்புலேருந்து வர அந்த எலும்பு, தொடை எலும்பு உடஞ்சிருச்சு. என் மகனுக்கு வலதுகை இந்த மேல் பாகம் அது அப்படியே 2ஆ உடஞ்சி எலும்பெல்லாம் வெளியே வந்துருச்சு. என்னுடைய தங்கைக்கு கரண்டை, இடது கால் கரண்டையில் கரண்டை அந்த எலும்பு உடஞ்சிருச்சு. அவளுடைய 2 பிள்ளைகள், என்னுடைய மகள், 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் கடவுளுடைய கிருபையினால் எதுவும் நடக்கலை. சின்ன சின்ன அடிகள் தான். மற்றபடி உடனடியாக அந்த இடத்துல இருந்த ஜனங்க வந்து எல்லாத்தையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. யாருக்குமே தெரில நான் ஒருத்தி இருக்கேங்கிறது, ஏன்னா நான் எங்கேயோ விழுந்துட்டேன்ல. அப்போ அந்த என் தங்கை அப்போ தான் அவளுக்கு சுயநினைவு வந்து சொல்லியிருக்கிறா, நீங்கள் 6 பேர் எடுத்துட்டோமா சரிதானே அப்படின்னோடனே, இல்லைங்க நாங்கள் 7 பேர் வந்தோம் 7 பேர் வந்தோம் அவள் கத்தியிருக்கிறா. இல்லை நாங்கள் இல்லைம்மா 6 பேர் நீ தெரியாமல் சொல்கிறீங்க. நான் இல்லை எங்கள் அக்கா இருக்கா, 7 பேர் நீங்கள் பாருங்கும் போது ஒரு முள்ளு மரத்துக்குள்ளாக நான் கிடந்திருக்கிறேன். நான் விழுந்த வேகத்தில் பாருங்க, என்னுடைய கன்னம் இந்த இடத்துல நமக்கு வந்து 5 எலும்புகள் இதில் வந்து ஜங்ஷன் பாயிண்ட், இது அப்படியே உடஞ்சிருச்சு. உடஞ்சி இதில் ஒரு ஹோல் ஆகி அது வழியாக ரத்தம் ஊற்றி இருக்குது. என்னுடைய முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த எலும்பு உடஞ்சி குத்தி வெளியில் வந்து அந்த இடத்துல இருக்கிற மெயின் நரம்பு அது கட்டாயி சகல ரத்தமும் வெளியே வந்துருச்சு. அது போதாதுன்னு இடுப்பில் இருக்கிற இடுப்புலேருந்து வர அந்த தொடை எலும்பும் உடைஞ்சிருக்குது. இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது, விழுந்ததும் தெரியாது ஒன்றுமே. அதெல்லாம் ஆண்டோடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நினச்சி பார்த்தா ஒரு நிமிஷம் அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அந்த நேரத்தில் பாருங்களேன் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. என்னை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். பெரிய முள்ளு மரம், அந்த முள்ளு மரத்தில் என்னை வெளியே எடுக்கிறதுக்கு அருவாளை வச்சு வெட்ட வேண்டி இருந்திருக்கு. அருவாள் வெட்டின இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த முள் பெரிய பெரிய முள். அப்போ இது சதைக்குள்ளாக நல்லா பாஞ்சிருச்சு. அது இப்போ அவங்க என்ன பண்ணணும், அருவாள் எடுத்து இப்படி வெட்டிட்டு திரும்ப என்ன ஆகும், எவ்வளோ வேகத்துக்கு கீழே போய் அந்த அளவுக்கு திரும்பி வருமா. அப்போ எனக்கு நல்லா தெரியுது. அந்த டைமில் கொஞ்சம் கண்ணு முழிச்சிட்டேன். அப்போ எனக்கு தெரியுது, ஐயோ முள்ளு நான் கத்துறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல அந்த முள் திரும்ப உள்ளே போகுது. அப்படி ஒரு 10 தடவையாவது அவங்க அந்த முள் மரத்தில் அருவாளை போட்டு வெட்டியிருப்பாங்க. அப்படி எடுத்து தான் வெளியே தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஆம்புலன்ஸில் ஏறினதான் தெரியும், ஏற்றும்போது தெரியும். திரும்ப எங்கேயோ ஹாஸ்பிட்டல். ஆனால் பாருங்களேன், என்னை மட்டும் கொண்டு போய் ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. என்னோட கணவர் மற்றவங்களை எல்லாத்தையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவங்களாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ்காரன் கொண்டு போகிறதான். ஆனால் என்னை கொண்டு போனது வந்து பாருங்கள், அவர் சிஎம்சி ட்ரெயின்டு ஒரு டாக்டரா. அதனால என்ன ஆயிடுச்சு, சீரியஸ்னஸ் தெரிஞ்சது அவருக்கு. ஐயோ இந்த அம்மா போயிடும் போ, ஏன்னா ரத்தம் சுத்தமாக போயிடுச்சு, கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அவுட். இங்கே ஒன்று உயிர் போகும், இல்லை உயிர் ஊசல் அடிச்சுன்னா காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இதில் அதுக்கப்புறம் எப்படியோ கேள்விப்பட்டு அங்கங்கே ஃபோன் போய் அவங்க எல்லாரும் வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரம். என்னுடைய தம்பி கோயம்புத்தூரில், அவன் ஒரு பெரிய ஆர்கனிஸ்ட்டு, அவன் சர்ச்சில் ஆர்கன் வாசிக்கிறான். ஃபோன் பண்ணுறாங்க, அவன் எடுக்க மாட்டான். இப்படி ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுவான், நம்ம
சைலண்டில் போட்டுருவோம். ஸோ அவனுக்கு தெரியல, அப்படி யார் இல்லாமோ கண்டுபிடிச்சு அவனுக்கு இது பண்ணி, ஏன்னா who will take the decision? இப்போ அந்த நிலைமைக்கு ஆயாச்சு. அப்புறம் எப்படியோ என்ன பண்ணிக்கிறான் தம்பி சொல்லுங்க, எதுவானாலும் நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல அவள் காலை காப்பாற்றுங்க, ஸோ அவளை உயிரை முதல்ல காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இம்மீடியட்டாக ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ரத்தத்தை, அந்த வெயினை கட்டான வெயினை சரி பண்ணி விட்ருக்காங்க. இவ்வளோதான் அங்கே நடந்தது. அடுத்தாப்புல நாள் வந்து தம்பி வந்து கோயம்புத்தூர் கொண்டு போனான், கங்கா கொண்டு போனான், ஒரு பெரிய கதை வைங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இதில் ஒரு பிளேட், சரியா? இப்போ உங்களோட நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபைங்க. 3 மாதம் வாயில் சுத்தமாக சலைவா கிடையாது, வாணி சுத்தமாக சலைவா கிடையாது, உமிழ் நீர் சுத்தமாக இருக்காது. ஏன்னா அது அடிபட்டுருச்சு. இப்போ இப்படி போட்டு சொரிஞ்சவனே எனக்கு ஒன்றுமே தெரியாது, உணர்வுகள் கிடையாது. முன்னாடி இருக்க 4 பல்லுக்கு, அந்த நடுவுலேருந்து இந்த பக்கம் வர 4 பல்லுக்கு உணர்வுகள் கிடையாது. டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அம்மா நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க, போங்க அப்படின்றவாங்க. ஏன்னா வந்தது இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். ஸோ இது இடுப்புலேருந்து ஒரு பெல்ட், ஒரு பிளேட் இருக்குது, முட்டிக்கு கீழே ஒரு பிளேட் இருக்குது. உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால் நான் நிற்கிறேன். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவருடைய கிருபை இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கேன், அக்கா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க, ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை, அதான் எனக்கு சேர் வேணுமா, இல்லை நான் நிற்பேன், என்னால் நிற்க முடியும், ஆண்டவர் பலன் தருவார். அந்த விசுவாசம் தான். பாருங்க, உங்கள்கிட்ட பேசும்போதே என் கால் ஸ்டிஃப் ஆகிட்டே இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பப்போ காலை தூக்கி ஏன்னா ரத்தம் ஓடாது. இதில் என்னன்னா முதுகில் ஒரு L1 ஃப்ராக்சர் ஆகிட்டு, L2 L3 L4 மூணுமே சப்ரஸ் ஆகிடு. நம்ம கால்களுக்கு வர்ற அந்த மெயின் நரம்பு அதில் அழுந்தி போயிடுச்சு. சர்ஜரி பண்ணாதான் ஏதாவது செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகிடும், சில நேரத்தில் பிளட்டு காலுக்கு ஃப்ளோ ஆகாது, ரிவர்ஸ் ஆகும். அப்போ அந்த வலது கால் அப்படியே ஸ்டிஃபாகி நின்றோம். அப்புறம் காலை இப்படி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணி ஏதோ பண்ணி இன்றைக்கும் காலையில் எழும்பும்போது காலை கீழே எடுத்து வைக்க முடியாது அநேக நாள். ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு கணவரை கொடுத்துருக்கிறார். காலையில் என்னம்மா காலை என்ன எடுக்க முடியா, சரி இரு நான் வரேன். அவருக்கே முடியாதுதான், ஆனால் அவருக்கு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு கால் வரைக்கும் கொஞ்சம் எட்டும், அவங்க கை கொஞ்சம் நீளமாக இருக்கும். எனக்கு என்னால் எட்ட முடியாது, இப்போ என்னால் அவ்வளோ குனிய முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லா விரலையும் பிடிச்சி இழுத்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு, பரவாயில்லையா, ஓகேயா, சரி எலும்பு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் படுத்து காலில் எல்லாம் ரத்தம் ஓடின பிறகு என் கால்களை கீழே இறக்கி, இன்றைக்கு வரைக்கும் அதுதான். ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதான் அந்த வார்த்தை சொல்லாமா, ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். என்ன இவ்வளவு பிளேட்டை ஏந்திட்டு இந்த அம்மா வந்து நின்றுட்டு ஒரு கத்திட்டு போகுது இல்லையா? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சத்தமா சொல்லுவோமே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்க வீட்டுல ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க வேணுமா? சாலமன் தேவாலயத்தை கட்டினோன்னு என்ன சார், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாட்டு பாடினோடனே மேகமாய் ஆண்டவர் இறங்கினார். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணுமா, இறங்கணுமா, அவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணுமா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, எப்பவுமே கர்த்தருடைய கிருபை என்றும் சொல்லுவோமா எல்லாருமே என்னோட சேர்ந்து. நானே சொல்றேன்னா நீங்க எவ்வளவு சொல்லணும் இல்லையா? என்னாலும் நீங்க கஷ்டப்படல, என்னாலும் கஷ்டப்படல. அப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. எல்லாரும் உற்சாகத்தை பார்க்கல இந்த ஆண்கள் மத்தியில். என்னங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்ல மாட்டாங்களா? நான் வந்து ரொம்ப உற்சாகமானவா தெரியுமா? இன்னைக்கு எனக்கு இவ்வளோ உற்சாகம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன்ல? பாஸ்டர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். எங்கள் ஸ்கூல் வந்து 3 ஏக்கர் கேம்பஸ். சும்மா இங்கே இருப்பேன், திடீர்னு பார்த்தா அந்த பில்டிங்கில் இருப்பேன், நடந்துக்கிட்டே இருப்பேன், சும்மாவே இருக்க மாட்டேன். இப்போதான் நடக்க முடியல, ரொம்ப ஓடிட்டேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணா, என் காலில் முடக்கணும்னு சொல்லி வேலை பார்த்தான். ஆனால் நான் முடங்க வேணா, என் கூட இருக்கிறவர் யார்? பெரியவர். அவருடைய கிருபை மிக பெரியது. அதனால சொல்லுங்க, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. எப்பவுமே நீங்க சொல்லணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க அடிக்கடி சொல்லணும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லணும். நீங்க சரிதானா? ஓகேயா? இன்றைக்கு நான் நிக்கிறேன்னு சொன்னா நீங்களும் நிப்பேன் சொல்லுங்க. நிப்பேன் பக்கத்துல சொல்லுங்க, நான் நிப்பேங்க சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க,
நான் நிற்பேன். நிற்போம். இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க என்ன ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சரிங்களா? இது நடந்து போச்சு. கடகடன்னு சொல்லிடுறேன். அடுத்த நான் வசனத்துக்குள்ள போனோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி நடந்துச்சு. 2 மாசம் ஆச்சு. படுக்க எந்த ஆடையும் போட முடியாது. ஏன்னா இங்க இவ்வளோ பெரிய புண், காலெல்லாம் ஆற ஆரம்பிச்சது. ஆனா 2 மாசம் ஆகும்போது என் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த நேரத்தில் பாருங்களேன், அன்கான்ஷியஸா கிடக்கிறேன். யார் யாரோ என்னை வந்து பார்க்கும்போது, டேய் என் தாலிக்குடியை காணோம், போய் தேடுங்கடா, டேய் என் தாலிக்குடியை காணோம் பாருங்கடா அப்படின்னு. நான் இந்த முதல் நாள் என் தம்பி மத்தியானம் 1 மணிக்கு அவன் சேர்ந்துருக்கிறான். கோயம்புத்தூர்லேருந்து அடிச்சு பிறண்டு வந்து என்னை வந்து பார்க்குறான்னா, அவன் சொல்கிறானா, அக்கா நான் அகஸ்டின் வந்துட்டேன் அப்படின்னா. அகஸ்டினோட மனைவியும் பாஸ்டரும் கிளாஸ்மேட்ஸ், 2 பேரும் ஒன்றா இங்கே படித்தவங்க. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், அக்கா நான் வந்துட்டேண்ணா. டேய் வந்துட்டியா, அப்போ நீ பார்த்துக்க என்ன அப்படின்னு சொன்னானா. எனக்கு தெரியல அதெல்லாம். அப்புறம் சொன்னானா, டேய் என் தாலிக்குடியை காணோம். அவன் இவை பொழைப்பாளா போயிடுவாளான்னு பயந்துக்கிட்டு கிடக்குறோம், இவன் தாலிக்குடியை காணோங்கிறாளே. அப்படி தானே வருங்க அந்த நேரத்தில். எப்படி ஒரு டென்ஷன். ஆளுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் 7 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோம். இதில் என் தம்பி வந்து பார்க்க வரும்போது இப்படி சொன்னான். எல்லாரும் என்ன இது தாலிக்குடி. ஆனாலும் அவனுக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு, நாங்கள் கரூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், சரி ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் போய் தேடுவோன்னு போயிருக்கலாம். தேடுன்னு போனால் கீழெல்லாம் தேடிக்க சருகாக கிடந்திருக்கு, ஒரு இடம் இல்லை. அவனுடைய கிருபையினால நான் வந்து ஒரு 12 பவுன் தாலிக்குடியது, 11 பவுன் செயின், 1 பவுன் அந்த டாலர். அப்போ இவன் தேடி எல்லாம் பார்த்துருக்கான். அந்த பக்கத்தில் இருந்த அந்த ஜனங்க யார் எங்களை காப்பாற்றணும், அவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்களாம். ஆனால் என்ன தேடுறீங்கன்னு இவனுக்கு சொல்லவும் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கடைசியில் சொன்னான்னா, இல்லை எங்கள் அக்காவுடைய தாலிக்கொடியை காணோம் அப்படின்னோடனே எல்லாரும் சேர்ந்து தேடி இருக்காங்க, ஒரு இடமும் இல்லை. அது ஒரு பள்ளம் பார்த்தீங்களா, இன்னும் திரும்பி மேலே ஏறணும், ஒன்றும் இல்லைன்னு ரிட்டர்ன் வரலான்ட்டு மேலே ஏறேன்னா அந்த மேட்டுப்பாங்கால் அப்படி இப்படி மேலே இப்படி தலையை நிமிந்துட்டு இப்படி ஏறுறேன்னா மேலே உச்சியில் முள்ளு மரத்தில் அழகாக தொங்கிட்டு கிடக்கு. ஆண்டவர் அதையும் பாருங்களேன் விடலை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் தாலிக்குடி காணாமல் போகலை, சரி கொஞ்சம் கஷ்டங்கள், மற்றபடி எதுவுமே காணாமல், 1 ரூபா 1 பைசா கொண்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. பொதுவாக அப்படிலாம் கிடைக்காது. ஆனால் என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய விட்டீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாம்ல சாமி. ஏன்னா என் ஆண்டவர் எல்லாமே தரிசனத்துவம் என்னோட பேசுகிறவர், நடப்பதுக்கு முன்பாகவே எனக்கு சொல்லிடுவார் எல்லா விஷயத்தையும். அப்போ இதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லவும் இல்லை, இது என்ன அப்படி நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவனே ஆண்டவர் எனக்கு பேசினாரு, நீ வந்து உன் நம்பிக்கையை போய் தாலிக்குடியில் வச்சியான்னு என்னை ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். சே எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. போய் ஒரு தாலிக்குடி, ஒரு சின்ன ஒரு என்னது, அது ஒரு அடையாள சின்னம் தான். அது அடையாளத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் போய் நம்ம நம்பிக்கையை வச்சுட்டோமோ. இப்போ நான் அவர் சொன்னார், உன்மேல் நான் என்னுடைய ருவா காட்டை வீச செய்தேன், என் ருவாவின் சுவாசத்தை உனக்குள்ள நான் ஊட்டியிருக்கேனே, எத்தனை நல்லவர்ல அப்படின்னு. பிறகு எனக்கு இந்த தாலிக்குடியை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் வரவில்லை. சே நான் இப்போ போட்டிருக்க தாலிக்குடி இல்லைங்க, போடலை. அப்போ இந்த தாலிக்கொடியில் போய் நம்ம வச்சிட்டோமோ, எவ்வளோ ஒரு சில்லறையாக நம்ம போயிட்டோம், என் நம்பிக்கை எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன். சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இனிமேல் என் நம்பிக்கை அதில் கிடையாது, நான் வந்து உண்மையில மட்டும்தான் நான் நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிட்டு நான் 4 மாதம் கழித்து தான் இந்த ஊருக்கு வந்தேன். வந்த உடனே முதல் நாள் என் கணவரை பார்த்து கேட்டேன்ப்பா, என்னோட ஆண்டவர் பேசினார், நான் அந்த தாலிக்கொடி போடனா உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னா. யார்கிட்ட கேட்குறா? மனைவி புருஷனை பார்த்து, இது போடலைன்னா உங்களுக்கு ஓகேயான்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, உனக்கு ஆண்டவர் என்ன சொல் அது அப்படி நீ செஞ்சுக்கோன்ட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், சரி ஆண்டவரே இந்த தாலிக்கொடி நமக்கு கிடையாது, இது வந்து ஊழியத்துக்கு, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கு கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனால கர்த்தர் எனக்காக பாருங்க 5 நிமிஷத்துல போக வேண்டிய உயிரை நிறுத்தி மீண்டுமாக என் கையில, என் கணவரை எனக்கு இன்னும் நீ பெரிய வேலை செய்ய, இன்னும் ஊழியத்தை செய்ய, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரோட
ஆண்டவரோட நடங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு சத்தத்தை மெல்லிசா பேசுவார். சிலருக்கு ஆர்ப்பாட்டமா பேசும், எனக்கெல்லாம் மெல்லிசா. இந்த வேதத்தை எடுத்து வைப்பேன் பாருங்க, அப்படியே ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார். என் கணவர் உன்கிட்ட வேற மாதிரி பேச, என்கிட்ட வேற மாதிரி. சரிங்க, உங்ககிட்ட எப்படியோ பேச, ஆனால் என்கிட்ட ஆனால் ஒத்துக்குவாங்க. உன் கூட அழகாக ஆண்டவர் சொல்றார், என்னோட நிற்பாங்க. இன்னைக்கு நான் எங்கேயும் இப்போ ஊழியத்துக்குன்னு இந்த மாதிரி வெளியில் வந்தால் நான் தனியாக வருவதில்லை. ஏன்னா ஆண்டவர் ஈவாக எனக்கு என் கணவரை திருப்பி கொடுத்துருக்கா. இல்லைங்களா? எத்தனை நல்லவர் இல்லைங்க கர்த்தர் எனக்காக. இன்னைக்கு யார் யாருக்கு எந்த நினைவில் வந்தீர்களோ, எந்த பாரத்தோடு வந்தீர்களோ, எந்த கவலையோடு வந்தீர்களோ, இதை நான் எப்படி சமாளிப்பேன்? கர்த்தர் எனக்காக. நீங்க வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அங்கீகரிப்பாராக. இயேசுவின் ரத்தத்தினால நான் தெளிச்சு முத்திரையிடுறேன். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எடுங்க, வேதத்தை எடுங்க. சங்கீதம் 138 சேர்ந்து வாசிப்போமா? வாசிட்டு நான் ரொம்ப ஈஸியா ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக போறேன். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டினீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த ஆமேன். அந்த 6-8 ஆண்டவருடைய சுப்ரீம் பவர். சரிங்களா? வாசித்து பாருங்க. இதை வாசிட்டு தான் நம்ம 1ஆம் வசனத்துக்கு போனோம். தாவீது தான் செய்யறதெல்லாம் அதில் எழுதிடுவார். அப்புறம் சொல்வார், ஏன் தெரியுமா என் ஆண்டவர் இப்படின்னு சொல்வார். நிறைய சங்கீதங்களை பாருங்களேன், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லிப்பார். முதல்ல அவர் என்ன செய்யறேன்னு இருப்பார். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருப்பதுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். ஸோ நம்ம எப்பவுமே இதை வாசிக்கும் போது வெறுமனே வாசிட்டு அப்படியே விடக்கூடாது. இப்போ பாருங்க, 6-8 கர்த்தர் உயர்ந்தவர். முதல் இது அவருடைய ஸ்பெஷல் குவாலிட்டி, அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர், அவருடைய சுப்ரீமசி, அவருடைய சோவர்னிட்டி, அவருடைய ஆளுமை. என்னது? அவர் உயர்ந்தவர். ஆனால் என்ன செய்கிறாராம்? தாழ்மையில் இருக்கிற நம்மளை பார்க்குறாரு. அப்புறம் மேட்டுமையானவனை தூரத்துலேருந்தே அவர் தெரிஞ்சுக்குவாராம். நம்ம செல்லாம் சொல்லுவோம், சரியான பொல்லாதவன், பெருமையை பாரு, பீத்தலை பாரு, என்னெல்லாம் சொல்லுவோம்ல நம்ம. இது ஆண்டருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் பாருங்க, தூரத்துலேருந்து அறிகிற தேவன். ஸோ சமீபத்தையும் பார்க்குறவர் தான், தூரத்தையும் பார்க்குற உயர்ந்த தேவன் அவர். அப்புறம் என்ன சொல்றாரு? துன்பத்தில் நடந்தாலும், அதாவது உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் மட்டும் இல்லை, நீங்க துன்பத்தில் நடக்கும் போதும் உயிர்ப்பிக்கிற தேவன். அப்புறம் என்ன சொல்றாரு? என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை. அப்போ நம்மளை விரோதிக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்யறாரு அவரு? சும்மா இல்லைங்க, நீட்டுற. நீங்க யோசித்து பாருங்க, நீட்டி பாருங்க உங்க கையை, என்ன அழகா அது நீளுது இல்ல? சிலருக்குலாம் இப்படி இருக்கலாம் கை, நமக்கெல்லாம் பாருங்க அழகா கொடுத்துருக்காருல்ல. அவருடைய கை எப்படி இருக்கும்ல? அவர் நீட்டுகிற தேவன். நீட்டுறது மட்டும் இல்ல, முது வலதுகரம் ரட்சிக்கிற. அவருடைய சுப்ரீமசி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை. இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் பவர்ஸ். ஸ்பெஷல் பவர்ஸ். இப்படிப்பட்ட பவர்ஸ் எல்லாம் இருக்கிற தேவன் இப்படியா என்னோட இருக்கிறதுனால நான் அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. அதனால நான் என்ன தெரியுமா செய்யறேன்? இப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு இரக்கம் இருக்கா இல்லையா? ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு, என்னை ஏன் இப்படி வழியை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு வந்து விடுது. வருதா இல்லையா?
வருதா இல்லையா? எனக்கு மட்டும்தான் வருதோ? வருது இல்லை? 10 மாதம் சொல்லி கொடுத்துருப்போங்க. எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 2 கேள்வி கேட்டு பார்ப்போம். அவன் சொல்லுவான் ஒரு ஆன்சரை. ஒரு கதை இருக்கும்ல, விடிய விடிய ராமாயணம் சொல்லி ஒரு கதை இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும் பதில். அப்படியே நான் சொல்வேன், ஏய் என்னை தூக்கில் தொங்க வச்சிடாதடா, நீ சொல்கிற ஆன்சரை பார்த்தா நான் நொந்துட்டேன்டா அப்படின்னு. ஆனால் பாருங்க, எக்ஸாம் ஹாலில் போய் என்ன பண்ணுவான்? எழுதிடுவான். ஏன்னா நாங்கள் ஆண்டவரை சேர்த்து தானே உள்ள அனுப்புகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் போக முடியாது, என் டீச்சர் போக முடியாது, ஆனால் உங்களோட பரிசு தான் ஒன்று போகலாம், அனுப்புங்க. என்னையை பொறுத்தவரை ஆண்டவருக்கெல்லாம் கமாண்டு தான். ஏன்னா என் ஆண்டவர் அப்படிப்பட்ட என்னோட இருக்கான், அதனால கமாண்டு தான், அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வரேன்னு சொன்னார், உண்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு? தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏங்க நம்ம முள்ள மட்டும் இருக்கக்கூடாது, நமக்கு சுற்றி இருக்கிற ஜனங்க முன்னாடி அவங்க எத்தனையோ விதமான தேவர்களை வணங்கலாம். அதுக்குன்னு அவங்கள போய் நீ கும்பிடுறது கல் அது இது அதெல்லாம் சொல்லவே கூடாது. எப்பவுமே ஒரு சின்ன கோடுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பெரிய கோடு தான் போடணும். நம்ம வேலை பெரிய கோடு போடுற வேலை. ஆண்டவர் தானா சின்ன கோடை அழிக்க, அது அவருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. நம்ம யாரையும் நீ கும்பிடுற தெய்வம் தப்பு, நீ கும்பிடுறது கல்லு மண்ணு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம சொல்லவே கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? என் ஆண்டவரை பத்தி நான் சொல்வேன், என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியத்தை நான் சொல்வேன். சொல்லுங்க, பெரிய கோடா போடுங்க, அந்த கோடை ஆண்டவர் அங்கீகரிப்பார். சரிதான், அதான் அவர் சொல்றாரு, ஜாதிகளுக்கு முன்பாக தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் செய்ய வேண்டியது என்னது? உம்மை துதிக்கணும், உம்மை கீர்த்தனம் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எனக்காக சும்மாலாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு கண்டிஷன். He is a very gentle God. நீ இதை செய், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் நம்மளோட. நீ இதை செய்யுங்க, நான் அதை செய்கிறேன். சும்மாலாம் வரமாட்டார். நீங்க ஏன் நான் அவர் பிள்ளை தானே, எனக்கு அவர் செய்ய மாட்டாரா? ஏன் நீங்க கேட்டீங்களா? சொன்னீங்களா? சொன்னாதான் செய்வார். அவர் சும்மா நமக்கு அந்த வில்ஃபுல் சாய்ஸ், நம்ம சுயமாய் தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமும். உடனே நீங்க மனிதர்கிட்ட சொல்றீங்க, ஏசப்பா இது பாருங்க, அவ்வளவுதான். நீங்க பெரிய ஜபம் முழங்கால நிக்கணும், அப்படியே ஒரு லாங் பிரேயர் பண்ண, அதெல்லாம் அவர் விரும்ப கேட்கல. Just you inform me, I am here, I am your supreme power, I am your sovereign God. உன்னுடைய ஒரே தேவன் நான் தான். நீ ஏன்ட்ட மாட்ட. அவர் வைராக்கியம் உள்ளவருங்க. என்னைய விட நீ அடுத்தவங்க மகிமை கொடுத்துட்டியா, நான் வரமாட்டார். நீங்க ஊர்ல கொண்டு எல்லாம் சொல்லி நடக்கலையே, அப்புறம் ஆண்டவரே இவ்வளவு நாள் நீ எங்க போன? நம்ம உள்ளத்துக்கு ஒரு சத்தம் வரும் தெரியுமா? இவ்வளோ நாள் நம்ம எங்கே போனோம்? பக்கத்து வீட்டில் சொன்னோம், 3ஆம் வீட்டில் சொன்னோம், பக்கத்து மிஷினரிகிட்ட சொன்னோம், பக்கத்து பாஸ்டர்கிட்ட சொன்னோம். ஏன்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து படிப்பார். சரி, முதல் 3 வசனம் பாருங்களேன். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 113 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்குது. ஏசாய் 57 அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை நாம் கட்டாயம் வாசிக்க வேண்டும். ஏசாய் 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தானத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் வாசம் பண்ணுவேன். எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. உண்மையில ஒரு நிமிஷம் ஸ்டண்ட் வைக்கணும்னு சொன்னோடனே நான் இப்போ பார்க்குறேன் உங்கள் பாஸ்டர் அம்மாவோட முகத்தை. அப்படியே என்ன சொல்ல ஏது சொல்ல அவ்வளோ ஒரு கலக்கம். என்னம்மா ஆண்டோட ஜோம் பண்ணுறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் கலக்கம், நொறுங்கிடுறோம். எங்களுக்கு அங்கே அன்னைக்கு உங்களை கொண்டு போய் உள்ள கொண்டு போது நொறுங்கிட்டோம். அண்டை இப்போதான் 1 வருஷம் கூட ஆகலையே. டிசம்பர் 21, 2021, டிசம்பர் 8ஆம் தேதி 2022 அடுத்த பிரச்சனை. அப்ப நொறுங்குறோம். ஆனா நொறுங்குன்ற ஒரு இடத்துல யார் இருக்கா? வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன். யாரு சொன்ன, ஐயோ நான் இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன், இவ்வளவு நொறுங்கி போயிருக்கிறேனே, என் ஆண்டவர் என்ன உங்ககிட்ட தான் வாசம் பண்றார்.
உங்கள்கிட்ட வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்தது பாருங்களேன், அப்படிங்கும்போது இங்க பாருங்க, கீழே 3ஆம் வசனத்தை பாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. அப்ப ஆண்டோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் மை ஆக்ஷன், என்னோட ஆக்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்த ஆண்டர் என்ன செய்வாராம்? கூப்பிட்ட உடனே என்ன செய்வாராம்? மறு உத்தரவு அருள்வாராம். நீங்களாம் எவ்வளோ தூரம் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களோட அதிகமாக பரிச்சயமானதில்லை. எனக்கெல்லாம் சில விஷயங்கள் அப்படி ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்படி அடுத்த அப்படி போகிற வேகத்துக்குள்ள அடுத்த ஆன்சர் பதில் வரும். எப்படி எசேக்கியா ராஜா சுவர் புறமாக திரும்பி ஆண்டவரே என்னை நினையும் சொல்லி அவர் ஜெபித்த உடனே என்ன நடக்குது? சொன்ன தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு தான் போனாரா, திரும்ப அவருக்கு என்ன வந்துருச்சு? மறு உத்தரவு வருது. அப்படிப்பட்ட தேவன் மறந்துடாதீங்க. அவர் என்ன சொல்ற? நீ செய்ய, நீ என்ன துதி, நீ என்ன கீர்த்தனம் பண்ணு, நான் உனக்கு என்ன செய்யறேன் பாருங்க. நீ கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அல்லன்னு சொல்றாரு. என் ஆத்துமாவிலே பலன் தந்து எனக்கு தைரியப்படுத்தினி. நான் இந்த வசனத்தை சொல்லும்போது நான் யாரை தெரியுமா நினைக்கிறேன்? தானியேலை நினைக்கிறேன். அப்படியே தானியேலை யோசித்து பாருங்க. வந்துருச்சுது சட்டம். என்ன சட்டம்? தரியு ராஜாவுக்கு விரோதமா யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்ன செய்வாங்க? சிங்கத்தின் கெபி. இப்ப அவர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? திரும்பவும் 3 வேளை அதுல ஒரு வார்த்தை கொடுத்துருது. வழக்கத்தின்படியே இருக்கா? வாசிருக்கீங்களா? வழக்கத்தின்படியே செய்தார். இருக்கா அந்த தைரியம் உங்களுக்கு? அப்ப அவருக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? நான் எப்பவும் போல செய்வேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இருக்கா? கர்த்தர் என்ன செஞ்சு வச்சாராங்க? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த சட்டத்துக்கு தண்டனை என்ன? சிங்கக்கேபி. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சுட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்கு எப்படி ஒரு சிஎம்சி டாக்டர் ரெடியா இன்னைக்கு வச்சிருந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை. யாராவது ஞாயிற்றுக்கிழமை ரெடியா நிற்பாங்களா? 8:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல அங்க ஒரு டாக்டர் ரெடியா வச்சுட்டார் ஆண்டவர். கர்த்தர் எனக்காக. அதேதான் தானியேலுக்கு. எஸ்தர் ராஜ்யத்தி கதையை பாருங்க. ஏய், நீ சும்மா இருந்த வேற இடத்துல ரட்சிப்பு வரும், மரியாதையா வேலையை செய் அப்படின்னு யார் சொல்றா? சுவர் புறமே அந்த பக்கம் நின்று மொர்தெக்காய் சத்தம் கொடுக்கிறார். அவங்க சித்தப்பா சத்தம் கொடுக்கிறார். என்ன நடந்தது? அவ என்ன கூப்பிட்டா? ஒரு விருந்துக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டா. விருந்துன்னு எப்படி இருந்திருக்கும்? சரியான சாப்பாடு, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியா? ஒரு 10 வகை சில்லி சிக்கனு, ஒரு 4 வகையில் ஒரு நண்டு குழம்பு, நண்டு சூப்பு, என்னென்னமோ. இது போதாது மட்டனில் ஒரு 10 வகை. இனி என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் இருந்திருக்கும். இவ்வளவு சாப்பிட்டவனுக்கு அன்னைக்கு நைட் எப்படி வரணும்? தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரணுமா? ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அடிச்சிட்ட தூக்கத்தை கலைச்சிட்டாரு. எதுக்கு? மொர்தெக்காய்க்கு. பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்காக. அப்படி செய்யும் பொழுதுதான் ஆமான் அவன் என்ன பண்ணி வைக்கிறான்? ரெடியா என்ன பண்ணி வச்சிருக்கான்? தூக்கு மேடையை உண்டாக்கி வச்சுட்டு வரார். சூப்பர்ல. தானே தனக்கு தூக்கு மேடையை உண்டாக்கதை எங்காவது பார்த்துருக்கீங்களா? அதாங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ரூத் வந்தாங்க. இது உன்னுடைய ஜனம், ஏன் ஜனம், உன்னுடைய தேவன். என்ன ஒரு வெறித்தனம்ல. யோசிச்சு பாருங்க. புருஷனை பறி கொடுத்தாச்சு, மாமனாரை பறி கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விதவை அம்மாவை கூட சேர்ந்து ஊருக்கு போறாங்க. அம்மா, உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் தான் என் தேவன். வைராக்கியத்தை பாருங்களேன். விட்டாரா ஆண்டவர்? செய்து முடிச்சாரா? ஹல்லேலூயா. எந்த வயலை ரெடியா வச்சிருந்தாரு? போவாசின் வயலை. எந்த வாழ்க்கையை தெரிய வச்சிருந்தாரு? போவாசோட. கடைசியில் அவங்க எந்த இதுல வர்றாங்க? ஆண்டோடைய ஜன்ம வரலாறுல அவங்க பேர் வருது. வைராக்கியம் எடுங்க. உங்களுடைய வரலாறு வேற, உங்க வரலாறு வேற. உங்க வைராக்கியத்துக்கு கொடுக்க கூடிய வரலாறு வேற. நடந்துச்சு. மரியாள் யாரு புரட்டுவா? செய்து முடிச்சு வச்சிருந்தாரு.
ஆண்டவரை துதிங்க, கீர்த்தனம் பண்ணுங்க, மருவத்தோடு அருளுகிற தேவன். அது மட்டும் இல்லை பாருங்க, கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, பலன் தந்து என்னை தைரியம். இன்னைக்கு அந்த தைரியம் தான் எனக்கு. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம் பள்ளிக்கூடத்தில், வெளியே தெரியாம சொல்லுவோம். சோனா சொல்லிட்டு இருக்கேன், என்ன பாஸ்டர் சொல்றோம்ல, ரெகுலரா சொல்றேன். போன மாசமும் முன்னாடி VBS நடத்தினேன், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் இல்லை, எசென்ஷியல் மேனர்ஸ். அதுக்கு பேர் வேற பேரு. ஆனா உள்ள சொல்றது யாரை பத்தி? ஏசாமியை பத்தி. ஒரு தானியல் மூலமா, ஒரு பேதுரு மூலமா, யார் யார் மூலமாவோ வேதத்துல நிறைய அது கேரக்டர் இருக்குல்ல. ஒபீடியன்ஸ்க்கு ஒருத்தரை பத்தி, ஒருத்தரை வச்சு, ரைட்டுங்களா? தைரியம், என் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன். நான் ஆணித்தரமா சொல்வேன், ஆணித்தரமா சொல்வேன். இன்னைக்கு என்ன தைரியப்படுத்தினார்? இன்னைக்கு வந்து நிக்கிறேன்ல, என்னோட நிலைமையில் இருக்கிற இன்னொரு பெண்ணா இருந்தா வீட்டுக்குள்ள ஐயோ என்னங்க என்னம்மா ஆயிப்போச்சு என் வாழ்க்கையில், அவ்வளோதாங்க, என்னம்மா நான் வீட்டோட கிடக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். இல்லை, நோ, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம சும்மா இருக்கிற காலம் இல்லை, சும்மா இருக்கிற காலம் இல்லை. இன்னும் நிறைய வச்சிருக்கேன், நான் இதுக்கு மேலே சொல்லலை, போதும். இன்னைக்கு சும்மா இருக்கிற காலம் இல்லை. ஜாதிகளுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ண வேண்டிய நாம இன்னும் சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஆத்மாவில் பலன் தருகிற காலம், சும்மா இருக்கக்கூடாது. உங்க தெரு முழுசு நீங்க என்ன பண்ணிடணும், இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும். அது கட்டாயம். காலம் செல்லாது, காலம் செல்லாது, முடிய போது காலம், முடிய போது காலம். ஆண்டவர் வருகையில வரப்போறாரு. முதல்ல ஒரு ரகசிய வருகை வருது, சீக்கிரமா வருது, சீக்கிரமா வருது. வேதத்துல சொன்னது அவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்குது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் நான் 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 எனக்கு எனக்குங்கிறத வட்டத்தை விட்டு வெளியே வந்து, பெண்கள், நீங்க பெண்களை கட்டாயம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்க. ஆண்கள், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நீங்க வாக்கிங் போற இடமா இருக்கட்டும், நீங்க உட்கார்ந்து கதை பேசக்கூடிய ஒரு இடமா, எங்கேயா இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவர் காட்ட மட்டும் செய்யுங்க. நீ பிடிச்சுக்கோன்னு சொல்லாதீங்க, காட்டுங்க, காட்டிட்டே இருங்க. அதுதான் நம்முடைய வேதம். நம்ம வந்து நம்ம ரிலீஜன் கிடையாது, நம்ம மதம் கிடையாது, நம்ம மார்க்கம். நாம் வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற சொன்னவரை பத்தி காட்டுகிற ஒரு மார்க்கம், ஒரு வழி, ஒரு வழி. எங்க இந்த வழியில போங்க அப்படின்னு ஒரு கை காட்டி மரம் தான் நம்ம, ஒரு கை காட்டி மரம். நம்ம அப்படியே சொல்லணும், இது இல்லைங்க வழி, இதுதான் வழி, இப்படி போங்களேன், இப்படி போனா உங்களுக்கு வசதி, வசதி. ஆண்டவர் உங்களோட வந்துருவாரு, உங்களோட நடப்பாரு, உங்களை தூக்கி சுமப்பாரு, தோள் மேல தூக்கி சுமப்பாரு. என்ன சமந்தார்? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று நான் தைரியமா சொல்றேன், என்ன சமந்தார்? அப்படியே எக்ஸ்ரேக்கு எடுப்பாங்க பாருங்க, ஒவ்வொரு தடவை எக்ஸ்ரே மிஷின் கொண்டு போவாங்க. அப்படியே பயமா இருக்கும், வலி தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ நான் சொல்வேன், ஆண்டவரே இந்த வழியா நான் போறேன், ஆனால் நீ என் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, இப்போ என் கூட வாங்க, கம் கம் வித் மீ. நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு இங்கிலீஷில் போயிடு எனக்கு வார்த்தை, லார்ட் கம் ஆன், கம் டவுன், கம் அண்ட் ஸ்டாண்ட் வித் மீ, இப்படி தான் பேசுவேன். என்ன இப்படி பேசி பழகிருக்கீங்களான்னு கேட்காதீங்க, அப்படிதாங்க, நான் அப்படிதான். நான் வந்து ஒரு தீவிரவாதி, மிதவாதி கிடையாது. நான் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு தீவிரவாதி. நான் கம் டவுன், கம் வாக் வித் மீ அப்படிங்குவேன், கம் அண்ட் ஸ்டாண்ட் வித் மீ. இந்த எக்ஸ்ரே மிஷனுக்கு போய் அப்படியே அப்படி திரும்ப, ஏன்னா இங்கே தான் உடம்பு முழுக்க பிரச்சனையே, இங்கிட்ட திரும்ப முடியும், அங்கிட்ட அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் சொல்லேன், ஆண்டவரே எக்ஸ்ரே மிஷின் 3 நாளைக்கு ஒரு வரைக்கும் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது கரெக்டாக இருக்கா, சரியாக போயிட்டு இருக்கான்னு பார்க்கறக்கு. 21 நாள் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், லார்ட் கம் வித் மீ அண்ட் ஸ்டாண்ட் தர். சொன்ன உடனே என்ன தெரியுமா, அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரூம்குள்ளே விட்டுட்டு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க, வெளியிலேருந்து தான் எடுப்பாங்க. அப்போ ஃபைன் அப்படின்றாங்க, எல்லாம் மைக்கில் தான் வரும். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டார். ஒரே ஒரு நாள் நான் தெரியாமல் ஆண்டவரை கூப்பிடலைங்க, மறந்துட்டேன். எனக்கு இந்த ஃபேஸில் இந்த இதை பார்க்குறாங்க, போய் இப்படியே உட்காரலாம் முடியாது, ஏன்னா அங்கே தான் L1 ஃப்ராக்சரு, எல்லா கதையும் இங்கே நடக்குது இல்லை, தப்பு தப்பா எப்படி உட்கார முடியும், உட்கார முடியாது, படுக்க தான் 4 மாதம். அப்போ நான் சொல்லேன், அவங்க ஏமா இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி சொல்லிட்டே இருக்காங்க.
அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ ஆண்டவரை கூப்பிடலையே. ஆனால் ஏசப்பா நான் மறந்துட்டேன், சாரி, உங்களை கூப்பிடாம வந்து தப்பு, லார்ட் கம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. அவ்வளோதான். அண்ணன் அங்கேருந்து மைக்கில் தேங்க்யூ கூப்பிட்ட அடுத்த செகண்ட். அப்படிப்பட்ட தேவனை வச்சிருக்கேன்னா என் ஆத்மாவில் பலன் கொண்டு தைரியமா இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். கல்லு புரட்டப்பட்டுருச்சு, கல்லு புரட்டப்பட்டுருச்சு, சிங்கத்தின் வாயை அடைச்சிட்டாரு. வயல் ரெடியா இருக்குது, வயல் ரெடியா இருக்குது. போங்க பொறுக்குங்க, உங்களுக்குரிய தானியம் ரெடியா இருக்கு. நீங்க கொண்டு வந்த போர்வை ஃபுல்லா கொடுக்க போறாராண்ட. எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? என் கல்லை யார் புரட்டுவான்? என் ஆத்மா தொஞ்சு போயிடுச்சே, எனக்குள்ள தைரியம் இல்லையே, நான் என்ன செய்வேன்? எத்தனை வருடமா உண்மை நான் ஆராதிக்கிறேனே சுவாமி, எத்தனை வருடமா நான் உங்களுடைய பிள்ளையா தானே நான் இருக்கிறேன், ஏன் சுவாமி எனக்கு இன்னும் அப்படிங்கிற கேள்வியோட வந்தீங்களா? அப்படிங்கிற கேள்வியோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? நான் தான் ரெகுலரா சபைக்கு வரேனே. இன்னைக்கு கேளுங்க, உண்மை நான் என் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன். ராஜாக்களுக்கு முன்பாக, ஜாதிகளுக்கு முன்பாக, தேவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கீர்த்தனம் பண்ணுவேங்கிற பெரிய பிரதிக்கனையோடு போங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கரத்தின் கிரியை நெகிழ விடவே மாட்டார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர், எத்தனை அன்புள்ள ஆண்டவர், எத்தனை நம்மை உற்று நோக்கி பார்க்கிற ஆண்டவர். கடைசி நொடி பொழுது முடிஞ்சு போற நிலைமை, ஆனா ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. உங்களை என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை ஒரு ஆதகத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? உயிர்ப்பிப்பார். தேவ ஜனமே, தேவனுடைய சபை மக்களே, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். கர்த்தர் எனக்கு செஞ்சாருங்க, ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய போறார், செய்து முடிக்க போகிறார், செய்து முடிப்பார். எத்தனை வருடம் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை இந்த பூமியில கொடுத்தாலும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த பலத்தோடு, அந்த தைரியத்தோடு இன்றைக்கு நாம போலாம். உங்களுடைய கற்கள் புரட்டப்படும், கற்கள் புரட்டப்படும், சிங்கத்தின் வாய்கள் அடைக்கப்படும். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன வயல் நிலம் ஓப்பனா இருக்கு, திறந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். வா, இந்த நிலத்துக்கு வா. செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் என்று இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தைரியமா நின்று சொல்லுவோம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டாரோ, இன்னைக்கு பாஸ்டருடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் கிருபையாய் நடத்தினாரோ, இன்னைக்கு உங்களை இங்கே நடத்துறதுக்கு ஆண்டவர் ஓடி வந்து நிற்கிறார், ஓடி வந்து நிற்கிறார். அவரை உங்கள் ஆத்மாவில் பலன் கொள்ளுங்க. உங்கள் கற்கள் புரட்டப்பட்டு இருக்கும். உங்களை தைரியப்படுத்திக்கங்க. சிங்கத்தின் வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கும். என்னென்ன ரூபத்துல மாறான தாறுமாறான சூழ்நிலையை பார்க்கணும். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நேராக்குகிறார். நம் ஆலயத்துக்கு நேராக பணிந்து நிற்கும் பொழுது நம்முடைய காரியங்களை நேராக்கி தருகிறார். ஆண்டவர், இந்த நல்ல நாளிலே உம்முடைய தேவ ஜனத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் அப்பா. ஆம் சுவாமி, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நாங்கள் வச்சுட்டோம் சுவாமி. அந்த நொறுங்குண்டவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நெருக்கப்படுகிற காலங்களிலே சுவாமி உடைய வலது கரத்தை நீட்டி ரட்சிக்கிற தேவன், இந்த நாளிலே நீர் நீட்டி சுவாமி யார் யாருடைய குடும்பங்கள்ல அந்த வலதுகரம் நீட்டப்பட வேண்டுமோ நீர் நீட்டுங்க சுவாமி. யாருடைய குடும்பங்கள்ல சுவாமி ஆண்டவருடைய கிருபை பிரவாகித்து ஓட வேண்டுமோ செய்யுங்கப்பா. யாருடைய வீடுகள்ல ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளுடைய வீடுகளை நெகிழப்படாமல் இருக்க வேண்டுமோ நீர் நெகிழப்படாமல் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் சுவாமி உமக்கு பாத்திரவான்களாக, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு வேண்டுகிற கிருபைகளை தாங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சுறோம் நல்ல தந்தையே, ஆமென்.